வணக்கம் ட்ரேடர்ஸ், காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம 28ஆம் தேதிக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம நிஃப்டி 50. ஸோ ஃபோக்கஸ் நமக்கு நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி தான். நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், மார்க்கெட் ஆல்மோஸ்ட் இந்த 23,000ஓட ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் நேற்று டவுன்ஃபால் ஆகிடுச்சு. அண்ட் இந்த டவுன்ஃபால் ரொம்ப நல்லது தான் என்ன கிட்ட நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப அதாவது கடந்த ஒரு 10 நாளாக, அதாவது ஒரு 7 ட்ரேடிங் செஷனுக்கு மார்க்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. 23,500க்கும் 23க்கும் நடுவில் தான் இருந்துச்சு. ஸோ நான் அப்போ நிறையா தடவை சொல்லியிருந்தேன், எப்போ இந்த ரெண்டோட சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணுதோ அப்போ தான் மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லி. ஸோ மார்க்கெட் இப்போது இந்த லெவலில் இருக்குது. அண்ட் மார்க்கெட் இதை தாண்டி மேலே மேக்ஸிமம் எவ்வளோ போகலாம் கீழே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா 22,500 வரைக்கும் போகலாம். அதாவது 22,500 போகலாம். ஸோ மார்க்கெட் இப்போ 22,800லேருந்து அதிகபட்சம் கீழே வந்தால் 22,500ம் மேலே போச்சுன்னா 23,000க்கு போகலாம். அதை தாண்டி மேலே போச்சுன்னா அதிகபட்சம் 23,100க்கு தான் போக முடியும். ஸோ இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச நிஃப்டி ரெக்கவர் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். ஸோ நீங்கள் ஷார்ட் காலிங், ஷார்ட் செல்லிங் பண்ணுறது தான் நல்லது. அதாவது என்னென்னா, நம்ம லாங் பொசிஷன் எடுக்கக்கூடாது, ஷார்ட் பொசிஷன் எடுக்கணும். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்ச நிஃப்டியில் இப்போ பெட்டர். நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா, ஆப்ஷன் ட்ரேடராக இருக்கீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஷார்ட் ட்ரேடிங் தான் பெட்டர். லாங் கால் விட ஷார்ட் கால் தான். ஸோ அதை நீங்கள் புட்டா காலாங்கிறது நீங்கள் தான் முடிவு எடுத்துக்கணும். அண்ட் இட் டிபெண்ட்ஸ். மோஸ்ட்டாக மார்க்கெட் கீழே தான் வரப்போகுது. அதனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இங்கே 22,500ல் புட் வைக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன்ஸ்னு எனக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் நிஃப்டியை பொறுத்தளவு. அண்ட் இதோட டீட்டெயில் அனாலிசிஸ் நம்ம ஏற்கனவே இது கொடுத்துருக்கோம். ஏன் 22,500 இப்போ இருக்கிற ரேஞ்ச் எவ்வளோ முக்கியமானது, ஏன் அதிகம் போனால் 23,100 வரைக்கும் போகுங்கிறது நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட டேட்டாஸ் வச்சு பார்த்தா தெரியும். அது வேணும்னா நீங்கள் நேற்று நம்ம நிஃப்டியோட அனாலிசிஸ் பண்ணியிருப்போம், அதில் நீங்கள் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம பேங்க் நிஃப்டின்னு பார்த்தோன்னா நமக்கு ஒரு வைட் ரேஞ்ச் இருக்குது. இந்த பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் நிஃப்டியை விட கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பேங்க் நிஃப்டி இன்னைக்கு, அதாவது 27ஆம் தேதி நேற்று எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மேலே கீழே போயிருந்திருக்கு. ஸோ டவுன்ஃபால் ஆகலை. அது வரைக்கும் பேங்க் நிஃப்டி நம்ம எக்ஸ்பெக்ட் தான். அண்ட் நம்ம இந்த ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம். இந்த பாக்ஸும் அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு தான் நம்ம போட்டிருக்கோம். அண்ட் மேக்ஸிமம் போனால் இந்த இன்றைக்குமே 48,500 அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 48,800க்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. டவுன்ஃபால் ஆச்சுன்னா மேக்ஸிமம் போனால் 47,200, 300 வரைக்கும் போகும். கூடி போச்சுன்னா அதிகம் மேக்ஸிமம் போனால் 48,000. ஸோ இந்த டேட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 48,400லேருந்து 48,500லேருந்து உள்ள 48,800 வரைக்கும் இந்த 300 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ்குள்ளே தான் பேங்க் நிஃப்டி மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டியை காப்பாற்றணும், பேங்க் நிஃப்டி மேலே போகணுன்னா எனக்கு தெரிஞ்சு 2 ஸ்டாக்ஸ் தான் காப்பாற்ற முடியும். ஒன்று நம்ம ஐசிஐசிஐ. ஸோ ஐசிஐசிஐயோட ஸ்டாக் ரிசல்ட்ஸ் போன வெள்ளிக்கிழமை வந்துச்சு. வெள்ளிக்கிழமை வந்ததுக்கப்புறம் சனிக்கிழமை வந்துச்சு. அதுக்கப்புறம் திங்களோட மார்க்கெட் மேலே போயிருக்கு. இன்றைக்கும் கண்டினியூஸ் டு க்ரோவாக இருந்துச்சுன்னா நல்லது. ஏன் க்ரோ ஆனால் நல்லதுன்னு நான் சொல்கிறேன்னா, கொடாக் மஹேந்திரா அதே மாதிரி தான். போன வாரம் வெள்ளிக்கிழமை ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் கொடாக் மஹேந்திராவோட ஸ்டாக் 10% ஒரே நாளில் ஏறிச்சு. ஸோ அந்த திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா 10% இவ்வளோ பெரிய கேப் அப் இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இங்கேருந்து ஒரே நாளில் 10% ஏறிச்சு. இந்த பாருங்கள் ஸ்கேலில். ஸோ இங்கே கொடுத்துருக்கு நமக்கு 10%. அப்போ 10% ஏறிச்சு. ஆனால் இந்த வாரம் அந்த 10%-ஐ தாண்டி மேலே போகவே இல்லை. அதே லெவல்லே தான் இந்த வாரம் ஃபுல்லாக ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு, சைட்வேஸ் மார்க்கெட்டாக. ஸோ இது ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸ். ஸோ அதே மாதிரி நம்ம ஐசிஐசிஐயில் மேலே போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆச்சுன்னா அட்லீஸ்ட் பேங்க் நிஃப்டி நம்மளோட அப்பர் லிமிட்டை க்ராஸ் ஆகி ஒரு 49,500, 49க்கு மேலே போச்சுன்னா பேங்க் நிஃப்டி க்ரோ ஆக சான்சஸ் இருக்குது. ஆனால் நம்மளோட எஸ்பிஐ சைட்வேஸ் தான், மார்க்கெட் அக்யூமுலேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் பயங்கர செல்லிங். எனக்கு தெரிஞ்சு ஒன்று யாரும் நம்பிக்கை இல்லாமல் செல்லிங் ஆரம்பிச்சிட்டாங்க, அப்படி இல்லைன்னா யாரோ பெரிய ஆட்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. இது 2 விஷயந்தான் ஆக்சிஸ் பேங்க்கில் நடக்குது. அண்ட் இதுக்கு மேலே ஆக்சிஸ் பேங்க் ஏற்கனவே நீங்கள் ஜனவரி 3ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20% கீழே விழுந்திருக்கு. அண்ட் இது எவ்வளோ நாள் கண்டினியூ ஆகும்னு நமக்கு தெரியாது. ஸோ ஆக்சிஸ் பேங்க் கொஞ்சம் ரெக்கவரி ஆனால் தான் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் எஸ்பிஐ சைட்வேஸ் மார்க்கெட். ஹெச்டிஎஃப்சியும் நம்ம ஹோப் பண்ணோம், பட் ஹெச்டிஎஃப்சியும் டவுன்ஃபாலுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் பரவாயில்ல, ஆக்சுவலி போன வெள்ளிக்கிழமை டவுன்ஃபால் நல்லா இருந்துச்சு, ஒரு 3% டவுன்ஃபால் இருந்துச்சு. ஆனால் நேற்று அக்யூமுலேஷன் ஃபேஸில் இருக்குது.
ஸோ growth ஆனால் நமக்கு பேங்க் நிஃப்டி ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் யூஎஸ் மார்க்கெட்டில் நம்ம நேற்று பார்த்தோம் அப்படின்னா S&P 500 வந்து அக்யூமுலேஷன் ஃபேஸில் தான் கேப் டவுனாக ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்தியன் மார்க்கெட் கேப் டவுனாக ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் நிறையா இருக்குது. அதே மாதிரி நம்மளோட டவ் ஜான்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் இண்டெக்ஸ் வந்து அவங்க வந்து டவ் ஜான்ஸ் 30, அதாவது 30 இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் 30 பெரிய கம்பெனி எடுத்திருப்பாங்க. கேப் டவுனாக ஓப்பன் ஆச்சு. ஆனால் நேற்றுன்னு சொல்லும்போது 27th மார்க்கெட். ஸோ 27th மார்க்கெட் வந்து நேற்றே வந்து அவங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து அந்த கேப் டவுனை வந்து ஃபில் பண்ணி, ஸோ மார்க்கெட் ஃபஸ்ட்டு கேண்டில் இங்கே வந்துருந்துச்சு. ஸோ அந்த கேப் டவுனை ஃபில் ஆகிட்டு மார்க்கெட் க்ரோ ஆகிருக்கு. ஸோ டவ் ஜான்ஸ் க்ரோ ஆனது நமக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான நியூஸ். ஆனால் நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா பயங்கர டவுன்ஃபால். ஆல்மோஸ்ட் ஒரே டேயில் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3% கீழே விழுந்திருக்கு. ஸோ இது யூஎஸ் மார்க்கெட்லேயும் இந்த ஒரு, ஏன்னா S&P 500ம் நாஸ்டாக் 100ம் இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாக்ஸ். ஸோ இது 2 ஸ்டாக்ஸும் கீழே விழுந்திருக்கு அப்படின்னா நம்மளோட இந்த யூஎஸ் மார்க்கெட் கொஞ்சம் டவுன்ஃபாலில் தான் இருந்திருக்கு. நீங்கள் ரெண்டு பார்த்தீங்கன்னா தெரியும். S&P 500ம் ஆல்மோஸ்ட் ஒரு 2% டவுன் ஆயிருந்திருக்கு. அண்ட் நாஸ்டாக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 2% டவுன் ஆயிருந்திருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து நிஃப்டி 50ல் அண்ட் பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி கேப் டவுனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இதை நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஸோ இது ஒன்று. அண்ட் இன்னொன்று என்னென்னா, சைனா வந்து ஒரு ஏஐ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஏஐ இஸ் மச் பெட்டர் தேன் ChatGPT அப்படிங்கிற மாதிரி நியூஸ் பரவலாக பரவிட்டுருக்கு. அண்ட் இதன் காரணமாக ஏன் இந்த சைனாவோட ஏஐ பண்ணனால என்ன அட்வான்டேஜ், அவங்க நிறைய ஏஐ தான் வந்துருச்சு அப்படின்னா, ஆனால் அவங்க பண்ண காஸ்ட் இல்லை. அதாவது நம்ம வந்து ChatGPTயை ட்ரெயின் பண்ணுறதுக்கு கூகுள், NVIDIA இவங்கெல்லாம் சேர்ந்து, அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளோனா ஆல்மோஸ்ட் $10 million. ஆனால் இவங்க அப்படியே மாறி $10 million மாறி வெறும் 15 கோடி 20 கோடிக்குள்ளே இந்தியன் ருப்பியில் பார்த்தோன்னா 15-20 கோடி அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 million rupeesக்குள்ளே இவங்க இது எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. ட்ரெயின் பண்ணி சூப்பரான மாடல் இறக்கியிருக்காங்க. அதுக்கு பேர் DeepSeek, DEPSEEK, DeepSeek AI சைனாவில். ஸோ இதனால என்ன இம்பேக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, முதல்ல வந்து டெஸ்லாவோட ஸ்டாக்ஸ் கீழே விழுந்துச்சு. ஸோ டெஸ்லாவோட ஸ்டாக்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 2% கீழே விழுந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நேற்று ஒரே நாளில் ஆல்மோஸ்ட் ஒரு 4% வரைக்கும் கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 2% ஸ்டேஜில் தான் இருந்துச்சு இந்த டெஸ்லாவோட ஸ்டாக்கு. ஸோ நேற்று மட்டுமே இங்கேருந்து மார்க்கெட் ஆல்மோஸ்ட் கீழே வரைக்கும் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி நேற்று மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது 2.3% இருந்துச்சு. ஸோ இதுதான் டெஸ்லாவோட நிலைமை. ஆனால் NVIDIAவும் அதே தான். கேப் டவுனில் ஓப்பன் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு 5-6% ஒரே நாளில் 16% NVIDIAவோட மார்க்கெட் பயங்கரமாக டவுன். வேறஸ் மெட்டா வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கு. ஏன்னா மெட்டா வந்து பெரிய ஏஐயில் அவங்க வந்து எக்ஸ்பர்ட்டாக இல்லை. பட் என்னென்னா அவங்களோட மார்க்கெட் ஷேர் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் மெட்டாவோட ஸ்டாக்ஸ் டவுன்ஃபாலில் இருந்தாலுமே ஒரே நாளில் ரெக்கவர் ஆகி க்ரோத் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2% க்ரோத் இருந்திருக்கு. வேறஸ் கூகுளோட ஸ்டாக்ஸும் கொஞ்சம் மார்க்கெட் கீழே தான் போயிருந்திருக்கு. ஆப்பிள் க்ரோ ஆகிருந்திருக்கு. ஸோ ஆப்பிள் இஸ் நாட் இன் தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிஸ்னஸ். அவங்களோட மார்க்கெட் ஷேர் கம்மி தான். ஸோ ஏஐயோட மார்க்கெட் ஷேர் கூகுளுக்கு அதிகமாக இருக்குது, கொஞ்சம் NVIDIAக்கு அதிகமாக இருக்குது. இவங்க 2 பேர்த்தோட ஷேரும் ஆல்மோஸ்ட் ஒரு 5% கீழே விழுந்திருக்கு. ஸோ இதோட ரிஃப்ளெக்ஷன் இன்றைக்கி நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளோட ஐடி ஸ்டாக்ஸும் அதே மாதிரி ரிலையன்ஸ் ஸ்டாக்ஸும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் ELXI ஸ்டாக்ஸும் கொஞ்சம் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் நிஃப்டி 50 கேப் டவுனாக இன்றைக்கும் மறுபடியும் ஓப்பன் ஆகி ஆல்மோஸ்ட் 22,500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம பேங்க் நிஃப்டியும் லோவர் சர்க்கியூட் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னா நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் கிராஷ் ஆகிற நிலமையில் தான் இருந்துச்சு. ஏன்னா இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாக்ஸ் NVIDIA, கூகுள் இவங்க எல்லாமே ஒரு 5-6% ஒரே நாளில் கீழே போயிருக்காங்க. ஸோ அண்ட் வந்து அதை வந்து ரெக்கவரி ஆனால் தான் நமக்கு வந்து இந்தியன் ஸ்டாக்ஸும் வரும். அண்ட் உங்களுக்கு தெரியும் நமக்கு வந்து February 1 நம்மளோட பட்ஜெட் வரப்போகுது. அது வரைக்கும் மார்க்கெட் எவ்வளோ கீழே கொண்டு போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ அது வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் தான் ரெக்கவரி ஃபேஸ்க்கு ஸ்டார்ட் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ட் இந்த ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா லைக் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிருக்காங்கன்னா இதை ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி டெய்லி பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட
மார்க்கெட் அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கும் மற்ற ட்ரேடிங்கை பற்றி உங்களுக்கு நிறைய நாலேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.